சபலத்தன்மை யாருக்கு உண்டுன்னா அது ஆண்களுக்கு தாயா உண்டு. என்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை காட்டில அடுத்தவங்க மனைவி தான் அழகா இருக்கிறது நினைக்கிறது இந்த ஆண்களுடைய எண்ணம். சில ஆண்களுடைய எண்ணம் அப்படி போடு. சில ஆண்களுடைய எண்ணம். ஒருத்தர் பஜார்ல அவருடைய மனைவி ஒல்லியான மனைவியை கூட்டிட்டு போனாரு. எதுக்கு ஒருத்தர் வர்றாரு, அவருடைய மனைவி குண்டா இருக்கு. இந்த ஒல்லியா இருக்கிற மனைவியை கூட்டிட்டு போறாரு. எதுக்கு உள்ள வரைய பாக்குறாச்சா இவனுக்குலாம் எப்படி கொழுகொழுன்னு குஷ்பு மாதிரி மனைவி கிடைச்சிருக்காங்க ஐயா. சும்மா அரேபியா குதிரை மாதிரி கைக்கில்ஸ் செருப்பு போட்டு என்னமா டொக்கு 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 நடந்து வர்றா. நம்மளுக்கு பாரு வத்தலும் தொத்தலும் சீக்குக்கார கழுதை நம்ம தலையில கட்டி இருக்காங்க. இறுக்கி பிடிச்சோம்னா கழுதைக்கு இடுப்புல போடிச்சிரும் போலுக்க இப்படின்னு இவர் நினைக்கிறாரு. எதுக்கு வரவர் பாக்குறாரு, அவர் மனைவி குண்டா இருக்குல்ல, அவர் அங்க இருந்து இங்க பாக்குறாரு. சா இவனுக்குலாம் எப்படி மனைவி கிடைக்குது, சும்மா அசின் மாதிரி சிம்ரன் மாதிரி எப்படி சிக்கன் இருக்காளையா. நம்மளுக்கு பாரு ரோடு போடுற ரோலரை கட்டி வச்சிருக்காங்க. டண்ட கண்டக்கான் டண்ட கண்டக்கான் டண்ட கண்டக்கான் ராத்திரி பிறண்டு படுத்தா நம்ம கதையை முடிச்சு விடுவோம் அவளுக்கு. இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு உண்டுன்னா இந்த ஆண்களுக்கு தான் உண்டு. இந்த அநியாயத்தை கண்டுதாயா நாங்க. இதற்கு காரணம் என்னன்னா மனைவியின் உருவத்தை பார்க்கக்கூடியவன் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டுதான் இருப்பான். மனைவியின் உள்ளத்தை நேசிப்பவன் மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க தன் மனைவியை நேசித்துக் கொண்டிருப்பான். ஒரு பொண்டாட்டி குண்டா இருக்கான்னு பார்க்காத, மல்லிகைப்பூவில் கூட குண்டு மல்லிகை இருக்கு. குண்டு மல்லிகை குண்டா இருந்தாலும் வாசத்தோடு இருக்கிறது. அதை போல சில பெண்கள் குண்டாக இருந்தாலும் தன் கணவன் மீது பாசத்தோடு நேசத்தோடு வாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் மனைவி உள்ளத்ததாய நேசிக்க, அவ உள்ளத்துல அவ தங்கச்சிய பாசமா வச்சிருக்கா, அதை நேசிக்க தப்பாயா? ஒரு முடிவு நான் பண்றேன். நீ ஏன் உன் மனைவியோட இத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு ஆராய்ச்சி பண்ணுன்னு வச்சுக்க. தெரியுமா, கொளுந்தியா மேட்டு தான் நான் கொளுத்தி போட்டேன்னு ஐயா. நான் ஜோலி ஒரு சரவடியை கொளுத்துன்னு வச்சுக்க, நான் புஷ்வானம் ஆயிருவேன். உட்காந்துரு ஐயா. இந்த சபலத்தன்மை இருக்கிறதுனாலதான் நாங்க பெண்கள்லாம் ஆண்களோட வெளியே போறப்ப வீட்டுக்காரோட போறப்ப கொடையை பிடிச்சிக்கிட்டே போவோம். வீட்டுக்காரருக்கு அர்த்தர கூடாதுங்கிறதுக்காக கிடையாது. என்னையோட வயசு குறைஞ்ச பிள்ளை இந்த பக்கம் கூடி வருதுன்னு வச்சுக்கூட கொடை எங்கிட்டு மறைச்சிடுவேன். பார்க்க கூடாதுன்னு என்னை விட கொஞ்சம் அழகான பிள்ளை சுடிதார் போட்டு இங்கிட்டு கூடி வருதுன்னு வச்சுக்கூட கொடை இங்கிட்டு மறைச்சிடுவேன். இந்த குதிரைக்கு சைடு பார்வை ஆகாது, அது மாதிரி இந்த ஆண்களுக்கு சைடு பார்வை ஆகாது. கொடையை இங்கிட்டு மறைச்சு இங்கிட்டு மறைச்சு இங்கிட்டு மறைச்சு நான் கூட்டிட்டு போறதுக்குள்ள பெரும்பாடு பட்டு போகுது. வளைப்பது கொடை, அதில் கணவனுக்கு போடுவது தடை. காரணம் அவர் பார்த்து விடக்கூடாது அடுத்த பெண்ணின் இடை. இதுதான் உங்கள் கேள்விக்கு சரியான எப்படி போடுது பாரு நட. ஐயா ஐயோ பாவம், வீட்டில் குடும்பம் அவர் ஒரு 5 நிமிஷம் தான் சந்தோஷமா இருப்பாரு. அந்த 5 நிமிஷத்தையும் கொடையை போட்டு மறைச்சிடுறீங்களா ஐயா? நானும் என் வீட்டுக்காரி கொடை பிடிச்சிட்டு தான் போவேன். அவளை கூட்டு போய் கொடை பிடிப்பேன். ஜவுளி கடை வந்துச்சுன்னா இப்படி திருப்பிடுவேன், நகை கடை வந்துச்சுன்னா இப்படி திருப்புவேன். 2 கடை வந்து கொடையை போட்டு ஒரே கவுத்திடுவேன். நீ என்ன ஊர்ல இருந்து வர? நீ என்ன ஊர்ல இருந்து வர? ஐயா நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேன் ஐயா. திருச்செந்தூர்ல இருந்து. திருச்செந்தூர் முருகா, அவருக்கு 2 பொண்டாட்டியா? பாவி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கிறத மட்டுமே பாத்திய. அவன் சூரனை சம்ஹாரம் பண்ண வீரன்யா. ஆமையா, வீரனுக்கு நான் யாரு? நானும் வீரகுமார் தானே ஐயா. ஓ வீரத்தை பத்தி பேசக்கூடாது. அது வீட்டுல நான் வீரவே கிடையாது. காலையில சன் டிவில ராமாயணம் ஓடுது, அரட்டை இறங்க முடிஞ்ச உடனே ராமருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி. ஐயா நான் மகாபாரதம் தான் பார்ப்பேன். நீ கண்ணனா இல்லை அண்ணனா காதல் மன்னனா? தொடரட்டும் தொண்டு. உட்கார் ஐயா. கல்யாணம் அன்னைக்கே வீட்டுக்காரர் வந்து அன்னைக்கு தான் உள்ளதை சொல்ற நேரம். அன்னைக்கே மனைவிட்ட சொல்லுவாரு, இங்க பாரு எங்க அம்மா ஒரு மாதிரி தொண 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 தொணன்னு அரிப்பா, அவட்ட பேச்ச சுருக்கி ராணாசியமா பேசாத. எங்க அப்பா பாரு கிளடு மீசதான் நரைச்சிருக்கு, நான் ஆசை நரைக்கல, ஈசி சேர்ல படுத்திருக்குன்னு நினைக்காத, பக்கத்துல போவாத, டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணு. சனி ஞாயிறான எங்க அக்கா தங்கச்சிகள் எங்க டேரா போட வந்துருவா, ஆனால் சனி ஞாயிறான உங்க அம்மா வீட்டுக்கு நீ போயிரு. இவ்வளவு சொல்லி கொடுக்கறது இந்த ஆண்க அட்ட பழி எங்களுக்கு வந்துருதியா. என்ன தலையணம் மந்திரம் போட்டான்னு தெரியலையே, என் பிள்ளை இப்படி போயிருச்சேன்னு அட்ட தலையணம் மந்திரம் போடுறது நாங்க கிடையா. முந்தானையில வீட்டுக்கார முடிஞ்சு வச்சுக்கிடுவோம். இதுக்கு பேர் தான் முந்தானை முடிச்சுன்னு பேர். ஏன் இதுக்கு முந்தானேன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? வீட்டுல பால் பொங்கி வருதுன்னு வச்சு சுருன்னு பொங்கி வருவோம், இந்த முந்தானையால ஓடி போய் இறக்கி வச்சிருவோம். அதை வந்து பட்டுச்சாலையை நினைக்க மாட்டோம். பிள்ளைங்க வந்து இந்த மழை காலத்துல 2 பக்கம் 11 வடிச்சுக்கிட்டு வரும். இதை பட்டுச்சாலைன்னு பார்க்க மாட்டேன், சரட்டுன்னு சீரும் காப்படி வரும், அள்ளி வீசணும்னா அரைக்காப்படி விருதுநகர்ல போய் விழும். இதை பட்டுச்சாலையும் பார்க்க மாட்டோம், அதை வச்சுதான் தொடப்போம். சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்காரர் அழுத்து களைச்சி வருவார், இதை பட்டுச்சாலையும் பார்க்க மாட்டோம். அந்த நெத்தியில் உள்ள வேர்வையெல்லாம் ஒத்தி 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 எடுப்போம். பாத்தீங்களா ஐயா? என்னதுன்னா பால் இறக்கின சட்டி கறி சட்டிலாம் தேய்ச்சி விட்டு அவன் ஆம்பளை மூஞ்சிலாம் கரியார் ஹோட்டல் ஆந்துறான்னா காரணம் இந்த பொம்பளையோட நாத்த பிடிச்ச சேலதான்றது மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க ஐயா. ஐயா இந்த அநீதியை கண்டுதாயா நாங்கள் சரவடியா வெடிக்கிற ஐயா.
நாங்க வந்து வாழ்க்கையில வந்து அநியாயத்தை கண்டு சரவடியா வெடிக்கிறோம்யா. வெடிங்க. வாத்தியார் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்த முடியல. வாத்தியார் சொல்றாரு, அடே ஒரு தோட்டத்துல 25 செம்பரியாடு இருந்துச்சு, அதுல 5 செம்பரியாடு பக்கத்து தோட்டத்துக்கு மேய போயிருச்சு, மீதி எத்தனை இருக்கும்? ஒருத்தர் மக்கு மாடசாமி எந்திரிச்சா, ஐயா ஒரு செம்பரியாடு இருக்காது. அடே 25ல 5 தானே போயிருக்கு, மீதி இருக்கணும்லடா. அதுக்கு அவன் சொல்றேன், ஐயா செம்படியாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாத, எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு போயிருச்சுன்னு வச்சுக்கிடுவோம், எல்லாம் பின்னாடியே போயிரும் இல்லையா, மீதி எங்க இருக்குங்கிறான். வாத்தியார் கணக்க மாத்தினாரு. அடே ஒரு கிணத்துக்குள்ள 15 தவளை இருக்கு, அதுல 5 தவளை செத்து போச்சு, மீதி எத்தனைடா இருக்கும்? மக்கு மாடசாமி எந்திரிச்சா, ஐயா 15 இருக்கும். அடே 5 செத்து போச்சுன்னு சொல்றேன்லடா, மீதி எத்தனைடா இருக்கும்? ஐயா செத்ததுன்னு உங்க ஐயா வீட்டுக்கா போவோம், அது உள்ளதானே கிடக்கும். எவ்வளவு விவரமா இருக்கான் பாத்தீங்களா? சரவடியா வெடிக்கிறான்ல. ஹோட்டலுக்கு போறேன், அவர் சொல்றாரு, ஐயா சாப்பாடு 20 ரூபா, பிளேட்ல போட்டா 10 ரூபா, உங்களுக்கு எதுல போடட்டும்? டேபிள்ல போடு, 5 ரூபா தரேன். டேபிள்ல போடு. நீ விவரமா சொல்றான். இந்த விஷயம் எங்கக்கா சரவடியா வெடிக்குது ஐயா, வெடிக்குது ஐயா. இப்படி அடிக்கிறியா ஐயா? அக்கா என்ன ஆட்டா ஐயா? இந்த அம்மா வேற ஒண்ணும் இல்லை. இந்த அம்மா எங்க அத்தா நான் வீட்டுக்காரரு பாவம். அந்த அவர் உழைச்சி போடுறதெல்லாம், அவர் பாடுபட்டு போடுறதெல்லாம் பட்டா எடுத்து கெட்டி எங்க அத்தான பட்டு போக வச்சுட்டேன்க்கா, பட்டு போக வச்சுட்டேன். ஏன் நாங்க பட்டு கட்டுறோம்னா அதுக்குள்ள அர்த்தம் இருக்குயா. வீட்டுல வந்து நாங்க பெண்கள் பட்டா கட்டுறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, வீட்டுக்காரருடைய பெருமையை நிலைநாட்டுவோம். எங்க வீட்டுக்காரர் பஜார் வெளியே போறாருன்னு வச்சுக்கிடும், நான் பட்டா கட்டிக்கிட்டு போறேன்னு வச்சுக்கிடும், பாக்குறவங்க நினைப்பாங்க பரவாயில்ல மனுஷன் வீட்டுக்காரமா நல்லா வச்சிருக்காரு, நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா வச்சிருக்காரா? வச்சிருக்காரு. அதை விட்டுட்டு நாங்க வாயல் புடவை கட்டிட்டு போறோம்னு வச்சுக்கிடுவோம், என்ன நினைப்பாங்க, மனுஷன் ஆப்செட் வச்சு சம்பாத்தியம் பண்றாரு, துட்டுல வேற எங்கேயா போகுது, வேற எங்கேயா போகுது அப்படி நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க பட்டா கட்டுறோம். இந்த பட்டுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த பட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பரம்பரா பட்டு, சாமுத்திரியா பட்டு. ஐயா பரம்பரா பட்டு இல்ல, பரம்பரா நாத்தம். பட்டுச்சேலை என்னைக்காவது துவச்சி கட்டிருக்கலாம் நீங்க பட்டு 8 பட்டுச்சேலை அடிச்சு பலாப்போன எங்க வேட்டிய கீழே இல்லாயமா விரிச்சு வச்சிருக்கீங்க நீங்க. நாங்க துவைக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த உருண்டை வாங்கி போடுவோம், கம்மன்னு மணந்துகிட்டு இருக்கோம். மாமா கட்டின பட்டு புடவைய எங்க அம்மாவுக்கு கொடுப்பாங்க, எங்க அம்மா கட்டின பட்டு புடவை எனக்கு கொடுத்தாங்க, நான் என்னுடைய பட்டு புடவை என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். 10 வருஷம் கழிச்சு 10 இத்து போய் நியூலா போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோம், 2ஆ கிழிப்போம், பிள்ளைகளுக்கு சுடிதார் தைச்சு கொடுப்போம், சுடிதாரா போட்டுக்கிடுவோம். பட்டை 4ஆ கிழிப்போம், பிள்ளைகளுக்கு பட்டு பாவாடை தைச்சு கொடுப்போம். 8ஆ கிழிப்போம், நாங்களும் பிளவுஸ் தைச்சு போட்டுக்கிடுவோம், பிள்ளைக்கு பிளவுஸ் தைச்சு போட்டுக்கிடுவோம். 16ஆ கிழிப்போம், வீட்டுக்காரருக்கு கொடுப்போம். உங்க வேட்டியால என்ன மாதிரி ஆகுமாயா? ஐயா வேட்டி என்னத்துக்கு ஆகுங்கிறேன்? வேட்டியை பத்தி பேசக்கூடாது. எங்க வேட்டி இல்லைன்னா ஒரு வீட்டுல இட்லி அழியாது, அது ஞாபகம் இருக்கட்டும். கல்யாண வீட்டு பந்தல்ல மேல ஓடணும்னா எங்க வேட்டி தான். ஐயா இந்த ஐயா நாங்க வேட்டியை கட்ட வேண்டாம் சொல்லல, அந்த வேட்டிக்கு யார் 8 முளை வேட்டின்னு பேர் வச்சான்னு தெரியல. 2 அந்த பக்கம் கூடி வச்சு கட்டுறது, 2 பிரட்டி விட்டு கட்டுறது, 2 அடித்தட்டத்துக்கு மேல, 2 மேத்தட்டத்துக்கு கீழே. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு எருமை மாடு மோந்து வச்சு சத்தே வச்சு, இப்படிப்பட்ட நாத்தமிட்ட வேட்டியில நாங்க இட்லி வைக்க மாட்டோம். இப்ப எல்லாம் இட்லி குக்கர் வந்துருச்சு. அப்படி எண்ணெயை தடவி அப்படி ஸ்பூன் எடுத்தா பஞ்சு போச்சா ஒட்டவே ஒட்டாது. ஐயா ஒட்டவே ஒட்டாது, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒட்டவே ஒட்டாது. குக்கர்ல இட்லி ஊத்திட்டு எங்களை கூப்பிடுறது, எத்தாங்க வாரங்கிறது நாங்க மம்பட்டியை கொண்டு போய் சுரண்டி எடுக்க வேண்டியது. ஐயா இதை கண்டுதாயா நாங்க சரவடியா வெடிக்கிறத கண்டு. ஐயா சமூக அநீதிகளை கண்டு சரவடியாய் வெடிக்கிறார்கள் சொல்லி நான் பேச வந்திருக்கேன். ஐயா சரவடியா வெடிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, சமூகத்துக்குள்ள மட்டும் அநீதி கிடையாது, வீட்டுக்குள்ளே அநீதி இருக்கியா. சரவடியா வெடிங்க. நீங்க சரவடி இங்க ஏதாவது பத்த வச்சிராது. இல்ல ஐயா வராது, இதை தாண்டி வந்துடாதியா. ஓகே ஓகே ஐயா 2 ரூபானா பீடி, 5 ரூபானா சீரட்டு, 10 ரூபானா மினி குவாட்ரு, 50 ரூபானா குவாட்ரு, 100 ரூபானா ஆஃப், 200 ரூபானா ஃபுல் அடிச்சுட்டு ஆஃப் ஆயிடுறேன். ஐயோ ஆண் வர்க்கத்துக்கு தெரிஞ்சது அத்தனையும் இந்த பெண் வர்க்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. தாயே நீ வாழ்க. எனக்கு கூட இந்த மேட்டர்லாம் தெரியாது போல இருக்க. எப்படிமா ஐயா ஒரு ஃபுல்லுன்னா 2 ஆஃப், ஒரு ஆஃப்னா 2 குவார்டர், ஒரு குவார்டர்னா 2 கட்டிங், ஒரு கட்டிங்னா 2 பெக்கு. இதுல குவார்டர் அடிக்கிறான், ஆஃப் அடிக்கிறான், எவனுமே முக்கால் ஏன் அடிக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். என்னன்னா ஒன்னு குவார்டர் அடிக்கிறான், இல்ல ஆஃப் அடிக்கிறான். இந்த முக்கால அடிச்சதுமே அதை பார்த்த உடனே முக்கால அடிச்ச பிறகு இன்னும் காலை ஏன் வைக்கணும், ஒரு கால் ஏன் இருக்குன்னு எடுத்து ஃபுல்லா அடிக்கிறான் போல இருக்கு. ஐயா
இந்த அக்கா இன்னொன்னு ஐயா. அந்த அம்மா ஏதோ குவார்டரை பத்தி பேசுறாங்க, கட்டிங்ஸ் பத்தி பேசுறாங்க, ஆஃப பத்தி பேசுறாங்க. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஐயா ஆஃபுக்கும் கட்டிங்க்கும் ஆம்பளைக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த அம்மா இப்படி சரவடியா வெடிச்சா வீட்டில் புருஷன் அடிச்சுட்டு புஷ்வானம் ஆயிருதான். எதுக்கு நாங்க அடிக்கோம்? 300 ரூபா கொடுத்து நேர பியூட்டி பார்லருக்கு போறாங்க. போய் சவத்தை சாத்தி போட்ட மாதிரி இவளை சாத்தி போட்டு முகத்தில் சுண்ணாம்பு தடவி வெள்ளரிக்காவை 2 வச்சு ப்ளீச்சிங் போடணும்னு காரி மோரையில் துப்பி 300 ரூபா கொடுத்து புருவ மயிரை பிடிக்கிட்டு வரா. நாங்கள் 75 ரூபா கொடுத்து அடித்தா என்ன தப்பு? டபார் ஐயா கூந்தலில் இருக்கிறவங்க அள்ளி முடிகிறாங்க. ஆமாம், உனக்கு இதான் எதுவுமே இல்லையே. பிடிக்கிட்டாளா? உனக்கு ஏன் எதுக்கு ஏன் இல்லாமல் போச்சு? ஏன் ஏறி போச்சு? ஞாயிற்றுக்கிழமை 1000 வேலைன்னா என் தலைமுடிய ஆஞ்சிட்டாளையா, நான் என்ன செய்ய? ஐயா ஆஃப் அடிச்சிட்டு ஃபுல்லா வர்றானா ஃபுல் அடிச்சிட்டு ஆஃப் ஆயிடுறான். இந்த தண்ணி போடுறதுல 4 வகை குடிகாரங்க இருக்கு ஐயா. 4 வகை இருக்கு. ஒண்ணு சிங்க குடிகாரன். சிங்க கோக்குள்ள தானே இருக்கும், கொகையை விட்டு வெளியே வராதுல. அது மாதிரி இவன் தண்ணிய போட்டான்னா டாஸ்மாக் கடைக்குள்ள இருந்துட்டே கத்துவான், அப்படின்னா கடையை விட்டு வெளியே வர மாட்டான். அவன் சிங்க குடியாரு. இன்னொருத்த இருக்க தவளை குடியாரு. ஐயோ எக்கா எக்கா எக்கா, குடிகாரனை பத்தி இப்படி ஒரு ஆராய்ச்சியா? எக்கா உனக்கு டாக்டர் மட்டுமே கொடுக்கலாம் எக்கா. இன்னொருத்த இருக்க தவளை குடியாரு. இந்த தண்ணி போடுறவெல்லாம் ஏன் நாக்கில் ஒரு ஊறுகாய் வச்சுக்கிட்டு போறேன், கையில ஒரு வடையை வாங்கி சாப்பிட்டு போறான்னு தெரிய மாட்டேங்குது. வடையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவானா வரப்பு சின்னதா இருக்கும். இவன் தள்ளாடி 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 போவானா கையில உள்ள வடை பொத்துன்னு விழுந்துருச்சு. விழுந்த வடை தவளை பக்கத்துல விழுந்திருக்கு. இவன் முழிச்சு முழிச்சு பாக்குறேன், வடையும் தவளையும் அவன் கண்ணுக்கு ஒண்ணுவலே தெரியுது. இப்ப என்ன செய்யறேன், வடை எடுக்கிறதுக்கு போய் தவளை எடுத்துறேன். தவளையை கடிக்கிறான். மவனே 1,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், கத்துவ நீ ரோட்ல ஓட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தர் இருக்க ரம்பா குடியாரன். தண்ணியை போட்டான்னு இடுப்புல உள்ள வேட்டியை கெடுத்து தலையில கட்டிக்கிடுவா. ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரிய வலிக்கு சேத்துல விழுந்து சாமி சாமி. ஐயா வீட்டில் வந்து நல்ல லட்சுமி கடாட்சமா வீட்டில் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் பாட்டு படிக்க வேண்டியதில்லை. லட்சுமி கடாட்சமாக இருந்தால் நாங்கள் என்ன பாட்டு படிப்போம்? சிவகாசி ரதியே சிரித்தாடும் ரதியே, உன்னை எந்த பக்கம் பார்த்தாலும் தாயே, நீ அந்த கால ஐஸ்வர்யா ராய். வீட்டுக்கு வரையிலே தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கான். வீடு விளங்குமா ஐயா? இந்த பாட்டு படிக்காம வேற எந்த பாட்டு படிப்போம்? ஐயா பெண்களுக்கு தான் நாங்க கவலை இருக்கு. என்னைக்காவது ஏக்கா பங்கஜக்கா வாங்கக்கா, ஏக்கா கோமதிக்கா வாங்கக்கா, நாமளும் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வருவோம்னு சொன்னோம்னா உங்க நிலைமை என்னத்துக்கு ஆயிரும்? ஒன்னும் ஆகாது. வெளியே யாருக்கோ வாங்கி கொடுக்கறத வீட்டுல உங்களுக்கு வாங்கி. ஐயா இன்னொரு குடிகாரன் இருக்கேன். அவன் தான் என்னன்னா ஆட்டோ குடிகாரன். ஆட்டோ குடிகாரன் என்ன தெரியுமா, தண்ணியை போட்டுக்கிட்டே போவேன். அவனுக்கு பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு அவசியம். ஆட்டோக்கார்ட்ட போய் கேட்பேன், ஏன் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவியா? வர்றேன். எவ்வளவு? 30 ரூபா. சரி சொல்லி ஆட்டோல ஏறி உட்காந்துக்கிடுவேன். ஆட்டோக்காரர் கரெக்டா கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவாரு. ஏ நீ யாரை ஏமாத்த பாக்குற? 30 ரூபா கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னேமா பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, நான் இறங்க மாட்டேன். ஆட்டோக்கார் பாப்பாரு, இது எங்க இருந்தோ வந்திருக்கு சாவு கராக்கி, இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்டோக்கார் என்ன செய்ய தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஏற மட்டும் கொடுத்து ஆக்சிலேட்டரை மட்டும் கொடுப்பாரு. ஐயா இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சியா, நீ இறங்கியா? இப்போ இறங்கிட்டு சொல்லுவியா, இப்போதான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு, ஆனால் இவ்வளவு வேகம் பத்தாது, மெதுவாக போ, ஆக்சிடென்ட் ஆயிர போகுது. இன்னொருத்தர் தண்ணியை போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். ராத்திரி 10 மணி நம்ம போலீஸ்கார மாமா வந்தாரு. டேய் என்னடா உன் பேர் என்னடா? என் பேர் குப்புசாமி. சைக்கிள்ல என்னதுடா? உப்புசாமி. ஏன்டா ஒரு மாதிரி பேசுற? மப்புசாமி. இப்படி தண்ணி, அதாவது தண்ணிய போட்டு உடனே அந்த போலீஸ்காரர் ஒட்ட பேசுறது தப்பு சாமி அப்படின்னு. ஐயா ஒரு நிமிஷம், உண்மையிலேயே தண்ணி அடிச்சவங்க கூட இவ்வளவு கரெக்டா பேச மாட்டான் ஐயா. அப்படியே இருக்கே ஐயா. பார்த்த அனுபவம் தாயா ஐயா, பார்த்த அனுபவம் தாயா எனக்கு, வேற ஒண்ணும் இல்லையா. பார்த்ததுலயே சரக்கு இந்த அளவுக்கு வாசமாக்கி இருக்குதுன்னா சாப்பிட்டவங்களோட ஏத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க ஐயா. இப்படி தண்ணியை போட்டவன மனைவிதாயா தேடி போவா. இது எந்த தவளைக்குள்ள படுத்து கிடக்குன்னு தெரியலையே, எந்த பண்ணிக்குள்ள இந்த பண்ணி படுத்து கிடக்குன்னு தெரியலையே. கணவனை ராத்திரி 10:30க்கு தேடிட்டு போவா. இந்த பண்ணியை கூட்டிட்டு வருவா, டேபிள்ல உட்கார வச்சு அவனுடைய போதையை இறக்கணும்ல, அதுக்காக 1/2 கிளாஸ் மோரை குடிக்க கொடுப்பா. அடுத்து 1/2 எலுமிச்சம்பழத்தை தலையில தேப்பா. 1 குடம் தண்ணி அவன் தலையில கொட்டுவா, போதையை இறக்கிடுவா.
அவன் சொல்லுவேன், ஏண்டி 200 ரூபா கொடுத்து போயத்தனை போதைய அரை எலும்பு சம்பளத்தில் இறக்கிட்டியான்னு சொல்லிட்டு ஒரே அப்புவியான். பாட்டில் போட்டு வந்துட்டேயா, அப்படி பாட்டில் போட்டு வந்துட்டேயா, பாட்டில் போட்டு வந்துட்டேயா. அவன் சொல்கிறான், போட்டு வரலடி, இந்த கொண்டு வந்திருக்கேன் பாரு வெத்து பாட்டில். இவ வெத்து பாட்டில் தான் கேட்கறான்னு நினைச்சு வெத்து பாட்டில் தூக்கி காமிக்கிறா ஐயா. சமூகத்தில் இந்த அநீதி தாங்க முடியலையா ஐயா. யார் யாருக்கெல்லாமோ சிலை வைக்கிறாங்க ஐயா. இந்த குடியார கணவன் கூட வாழ்க்கை நடத்துற மனைவிக்கு வைக்கணுமையா சிலை. அவங்க தான் கோயில் கட்டக்கூடிய தெய்வம்னா அந்த பெண்ணு தாயா. இப்பேற்பட்ட சமூக அநீதியை கண்டுதாயா நான் கேட்கிறேன். அந்த பெண்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அப்படி சிலை வைக்க ஆரம்பித்து விட்டால் நாட்டிலே இடமே இருக்காது. அத்தனை சிலை வைக்க வேண்டியிருக்கும் என்ற காரணத்தால் வைக்க இயலாத நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை இங்கே தீர்மானமாக சன் டிவியின் அரட்டை அரங்கத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். சிவ பூஜையிலே கரடி பூந்ததை போல தம்பி வீரகுமார், நீ என்ன சொல்ல நினைக்கிறாய்? ஐயா, எங்க இதயத்திலேயே எங்க மனைவியை சுமக்க தயாரா இருக்கும். பாதி ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருது? பொம்பளையே இதயத்தில் தூக்கி சமக்கான், சும்மாவே தூக்கி போட்டு மிதிக்கா. இவ இதயத்தில் இருக்க, அதனால ஆம்பளைக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வருது. அட பாவிங்களா, நாட்டில் நல்லா குடிக்காம இருக்கிறவனுக்குலாம் என்னென்னமோ நோய் வருது. டெய்லி ஃபுல்லா ஏத்துறீங்க. உங்க வயிற்றுல ஒரு புழு பூச்சி வைக்க மாட்டேங்குது. புழுவும் பூச்சி எல்லாம் கொல்றதுக்கு தான் நாங்க இதை ஊத்தி நாங்க புழு பூச்சியை கொல்றோம்னு அடிச்சு பொண்டாட்டிகள் எல்லாம் போட்டு அடிக்கிறீங்களே, நியாயமாயா?